உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, நவம்பர் மாத பலன்கள். அப்ப அந்த நவம்பர் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? இப்ப நம்ம ரிஷப ராசிக்கு இந்த நவம்பர் மாத பலனை சொல்ல போறோம். இந்த ரிஷப ராசிக்கு இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னா, 3ஆம் இடத்தில் கடகத்தில் குரு பகவான் உச்சம், அது போக 4ஆம் இடத்துல கேது பகவான், சுக்கிர பகவானும் உங்களுக்கு நவம்பர் 2ஆம் தேதி பயிற்சி ஏறுறாங்க. அந்த சுக்கிர பகவான் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதே சமயத்தில் நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சியாகி கண்ணிலிருந்து பயிற்சியாகி துலாமில் இருக்கிறாங்க, ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு. அதுபோக சனி ராகு கும்பத்திலே இருக்கிறாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் துலாம்ல ஆட்சியா இருக்கிறாங்க. இப்ப நம்ம ராசிநாதன் நம்மளுக்கு ஆட்சியாக இருக்கும்போது நல்ல பலனை கொடுப்பார். அப்ப அந்த நல்ல பலன் என்ன பலன் அப்படின்னா, சுக்கிர பகவான் இல்லையா, உங்களுக்கு கலைத்துறை, இயல் இசை நாடகம், ஒரு கேமராமேன், ஒரு கதை எழுதுறது, இதுல நீங்க துணிஞ்சு இறங்கலாம். அதுல ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இத்தனை நாள் நீங்க போட்ட முட்டு வலிக்கு இப்ப நல்ல பலன் கிடைக்கும். அது போக நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது, அது போக உணவுத்துறை சம்பந்தப்பட்டது, அது போக இன்ஜினியர் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இறங்கும் போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அது போக இந்த பீரியட்ல உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து அது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. அப்ப என்ன ஆகுனா, கொஞ்சம் வீரம், கொஞ்சம் அந்த வீரத்தினால நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம ஒருத்தர் கூட சண்டைக்கே போனாலும் அந்த வீரத்தினால நம்ம அடிச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணி விட்டுருவோம். அவங்க போய் ஏதோ கேஸ் கொடுத்து அந்த கேஸு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கட்சியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க, எதற்கும் அவசரப்பட வேண்டாம். இந்த செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் துணிச்சல் அதிகமாக இருக்கும், தைரியம் அதிகமாக இருக்கும். அது போக இந்த செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது நம்மளுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்தான். ஆனால் அது அந்த 7ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருப்பது செவ்வாய் தோஷம் இல்லை. அந்த குரு பகவான் செவ்வாயை பார்க்கறது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. அப்ப தோஷம் இல்லாமல் யோகத்தை கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா அது இந்த பீரியட்ல ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு முன்னாடி பிரேக் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் விரும்பிட்டு இருந்தாலும் சரி, அதை பற்றி இப்போ குடும்பத்துல நீங்க அந்த தகவலை கண்டிப்பா போடலாம். அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக உங்களுக்கு படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம். நீங்க பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தாலும் சரி, இல்லை அடுத்த கோர்ஸ் ஏதாவது படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை ஒரு ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் படித்தாலும் சரி, அதுலேயுமே நீங்கள் ஏதாவது ரூபத்தில் படித்து பாஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக வரும். ஏன்னா இப்போ சுக்கிரனும் உங்கள் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாங்க துலாமில். அந்த சுக்கிரன் கூட அந்த சூரியனும் இணைஞ்சு நேச்சபங்க ராஜ்யோகம் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த 4ஆம் இடம்
4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தோடு சேர்ந்து அந்த 6ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சுக்கிரனோடு அந்த சூரியனும் சேர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு நல்லா இருக்கும், உடல் ரீதியாக நல்லா இருக்கும், மன ரீதியாக நல்லா இருக்கும், மனசு தெம்பா இருக்கும், மனசு சுத்தமாக இருக்கும். நாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற சுறுசுறுப்பும் பலமும் தன்னம்பிக்கையும் இந்த பீரியட்ல கண்டிப்பா வரும். அப்போ வந்து சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகம். அது போக அந்த செவ்வாய் பகவானும் உங்க ராசியை பார்த்து ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, அது போக கல்லு மண்ணு ஜல்லி இதெல்லாம் விற்கிறது, இல்லைன்னா பில்டிங் கட்டி விற்கிறது, இந்த துறையில போனாலும் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து காசு பணம் அப்படிங்கிறது எந்த குறையும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டுல அந்த கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல உடல் ரீதியாக பிணிப்பெடைகள் வரும். அப்போ வந்து உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பின் மண்டை, அதுபோக இந்த கை, முட்டிங்கால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் சில பிரச்சனைகள் வரும். அதுபோக வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு வரும். வந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால வந்து தீரும். இதுக்கு ஹாஸ்பிட்டல் விரை செலவு கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் விரை செலவு பண்ண வேண்டியது வரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று அந்த 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அந்த வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் திருவினையாகும். அந்த குரு பகவானும் அந்த செவ்வாயை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும், தோஷம் இல்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு. ஆனால் இந்த பீரியட்ல மட்டும் நீங்க வந்து முழுசா யாரையுமே நம்பி இறங்க வேண்டாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டாம். ஏன்னா வந்து அந்த 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல சேர்ந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல விரயம் தெண்டம் பணம் கொடுத்து ஏமாந்துட்டுனே இப்படிங்கிற சூழ்நிலைகள் வருவதற்கு சான்ஸ் இருக்கிறது. அதனால கொஞ்சம் அதை ஜாக்கிரதையா பார்த்துக்கிறது நல்ல விஷயம். இது போக கணவன் மனைவி உறவு, மக்களுடைய அந்த அன்பு பாசம், அந்த அவங்களுடைய அந்த உறவு முறைகள் எல்லாமே நல்லா இருக்கும். மக்களால நீங்கள் பெருமைப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், நீங்க அந்த சுக்கிர பகவானையும் கும்பிட்டு வாங்க, அந்த சூரிய பகவானையும் கும்பிட்டு வாங்க. அந்த சுக்கிர பகவானுங்கிறது மகாலட்சுமி அனுக்கிரகம். அந்த மகாலட்சுமியை இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க, இல்லைங்க துர்க்கை அம்மனை கும்பிட்டு வாங்க. அதுபோக அந்த சூரிய பகவானை மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கும்பிடுங்க. அது போக ஒவ்வொரு நாளும் காலையில் நேரமாக எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு வலிமை, ஒரு ஆளுமை எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவை நிறைய பேர் இதற்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு பார்த்து அனுப்பிச்சி வைங்க. கொஞ்சம் டைம் ஆகும், நான் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். அதே சமயத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.